அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் 90% மக்கள் எந்த விஷயத்தை ஆதரிக்கிறாங்களோ அந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறேன். ஜல்லிக்கட்டு, அந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசுகிறேன். பேசிக்காக எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியலைன்னா, ஒரு விஷயத்த அதை தடுக்கணும், அதை தடை செய்யணும், அதுக்கு எதிராக கேஸ் போடணும், அது நடக்காமல் விடணும், பண்ணணும், அப்படி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம தடுக்கணும், அதுக்கு எதிராக நம்ம செய்யணும், அதை வதம் செய்யணும். அப்படி நாங்கள் எதுவுமே பண்ணலையே, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அது என்ன வதமா? ஏறு தழுவுதல்ன்றது என்ன வதமா? தழுவுதலுங்க, கட்டி அணைக்கிறது. அதுக்கான பொருள் தெரியுமா உங்களுக்கு? அதை அப்படி செய்யறது என்ன எனக்கு தப்புன்னு எனக்கு புரியல. கட்டியை தழுவுதல், அதோட நம்மளோட குடும்பமா சேர்த்து வளர்த்தல் தானே அது. அப்படி பார்த்தா இன்னும் நிறைய விஷயம் இருக்கே. இவ்வளவு நாள் வீட்டுல கோழி மாடு அதெல்லாம் வளர்த்தவங்க தானே நம்ம எல்லாம் தமிழர்கள். பொதுவா தமிழர்களை சொல்றேன், வளர்த்தவங்க தானே. 2 மாசம் 1 மாசத்துல வளர வேண்டிய ஒரு கோழிக்கு ஒரே நாள் ஊசியை குத்தி பெருசாக்கி கிலோ கணக்கில் வெட்டி தின்றவங்க தான் நம்ம. இப்ப கூட சாப்பிட்டுட்டு தானே இருக்கோம். இன்னும் மாடு இருக்கு, கோழி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் சாப்பிட்றதுக்காக நிறைய கேட்டகரி புதுசா உருவாகிக்கிட்டே வருது. அது இன்னும் அது லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும். ஏன் உயிரோடு இருக்கிற ஒரு ஆட்டுல இருந்து உள்ளன் தயாரிக்கிறது இல்லையா? உயிரோடு இருக்கிறதுல தாங்க இன்னும் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா ஒரு விஷயத்த ஆதரிச்சு இவ்வளவு நாளா கலாச்சாரமா பின்பற்றிட்டு வந்த ஒரு விஷயத்த தடுக்கிறதுன்றது எந்த கேட்டகரியில சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படி பார்த்தா பல யானைகள் கோயில்கள்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல மட்டுமே நடக்கக்கூடிய யானைகளுக்கெல்லாம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கேம்ப், ரீஜுவனேஷன் கேம்ப்னு போட்டு கூட்டிட்டு போய் அதுங்களுக்கு விருப்பப்பட்ட உணவுகளை, அதுங்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சுற்றி திரிந்து காமிக்கிறதுலாம் என்ன. அதே மாதிரி மாடுகள், இந்த மாடுகள் என்ன, அதுகளோட குணம் முரட்டுத்தனமான அந்த மூர்க்கமான ஒரு குணம், அந்த குணத்திலேயே நாங்க விட்டு பழக்கிறோம். அதுதான் ஜல்லிக்கட்டு, வேற ஒன்றும் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல் தினமான, தமிழர்களின் பொங்கல் தினமான பண்டிகையை சிறப்பாக கொண்டாட்ட ஒரு பொங்கல் தினம் அன்னைக்கு தானே பண்றோம். அதுல என்ன தப்புன்னு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இன்னும் லெதர் ப்ராடக்ட்ஸ்ல இல்லாதது ஒண்ணா, உல்லன்ல இல்லாதது ஒண்ணா, பெல்ட்ல, டெய்லி போடுற ஷூஸ்ல, டோன்ட் வி யூஸ் ஆல் தோஸ் ஸ்டஃப்ஸ்? டெய்லி லைஃப்ல நம்ம பயன்படுத்துறதாங்க அது. நான் எல்லாம் பசங்கன்னு மட்டும் சென்ட்ரலா சொல்லல, எல்லாரையும் தான் சொல்றேன். எல்லாரையும் உங்க சுத்தியில இருக்கிற, நீங்க இப்ப எங்க நின்று இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்க சுத்தி நின்று பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸா இருக்காதுன்னு நீங்க உங்களால 100% சொல்ல முடியுமா? முடியாது. கட்டி தழுவுதல், ஃபேமிலியில ஒருத்தரை நாங்க வளர்க்குறோம். அதை குடும்பத்துல அண்ணன், தம்பி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாம் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி ஃபேமிலியில ஒன்னா வளர்க்குறோங்க. அதை குடும்பத்துல யாராவது ஒருத்தர் எப்படி செத்தாங்களோ, செத்து போனா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுமோ அது மாதிரி ஃபீல் பண்றோம் ஆடை. அப்படி ஆடை ஃபீல் பண்ணிருவீங்களா? நீங்க கோழியை ஃபீல் பண்ணிருவீங்களா? எங்க சொத்துங்க இது, சொத்து. இது எப்படி சொல்றது, தமிழ்நாட்டுக்கே ஒரு தனி ஸ்டைல். தமிழர்கள் எப்படி இருப்பாங்க? சேலை கட்டில பண்பாடோட இருப்பாங்க, நல்லா அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. அவர்களுக்கே உரிய வீர குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. நல்லா ஜல்லிக்கட்டு போன்ற, மாடு தழுவுதல் போன்ற போட்டிகளை நடத்துவாங்க. அதுல இருந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன் உலகத்துல இல்லாத போட்டியா நடத்திட்டோம்? பிராங்கா அத்தனை பேர், ஆயிரமா பேர் இருக்கிறப்போ பெரிய டன் கணக்குல ஒரு பேரல்ல பீர் வச்சு எல்லாரும் சேர்ந்து அதுல எடுத்து குடிச்சு, அந்த பண்பாடுகள் இடையில இது ஒண்ணு எனக்கு பெருசா தெரியலங்க சத்தியமா. ஒன்றை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். நீங்க இதை எங்க போக்குல விட்டு எங்க கலாச்சாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில இருக்கும் பட்சத்துல நாங்க விவசாயத்துக்கு பயன்படுற உழுவ மாடா இருப்போம். இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இப்படிதான் இருப்போம், இது நடக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஜல்லிக்கட்டா மாடா மாறுறது கூட நாங்க தயங்க மாட்டோம். நான் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா இருக்கேன்.